மாநிலங்களவை தேர்தலுக்காக திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மனு தாக்கல். திருச்சி சிவா என்னும் நான் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் அதிமுகவின் தம்பிதுரை. வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதா? பாமக சார்பில் அதன் தலைவர் அன்புமணி தாக்குதல். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ். திமுக கூட்டணியில் ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அறிவிப்பு. திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக உள்ளார். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றம் செல்லும் நிலையில் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் ஆவார் என தகவல். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டின் முன்பு ஐக்கிய ஜனதாதள தொண்டர்கள் போராட்டம். பதவி விலகக்கூடாது என வலியுறுத்தி முழக்கம். ஈரான் குண்டுவீச்சில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததில் மேலும் 2 இந்தியர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன கேப்டன் ஆஷிஷ்குமார் உள்ளிட்ட 2 இறந்ததாக அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை மூடலால் சிக்கியுள்ள 37 இந்திய கப்பல்கள். 1100 மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் பாகிஸ்தானிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நாடு முழுவதும் வீட்டிலிருந்தே பணி செய்யும் முறையை கொண்டுவர திட்டம். சீனாவில் பெட்ரோல் டீசல் ஏற்றுமதிக்கு தடை. ஈரானில் ஹோர்முஸ் நீரிணை மூடல் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படும் என்பதால் முடிவு. சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. 4 நாட்களில் 5240 ரூபாய் குறைந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைத்திடலாம் என எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்ததாக முதலமைச்சர் விமர்சனம். தங்கள் கட்சியின் வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் திமுக கூட்டணி உடையாதா என்று ஏங்கி கிடந்தார்கள் எனவும் கருத்து. கூட்டணி பேச்சுவார்த்தையை எல்லோரும் பாராட்டும் வகையில் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். எல்லாம் முடிந்தது என செய்தியாளர்களுக்கு கொடுத்த ரியாக்ஷன். விளக்கமளித்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறி. மாநிலங்களவை தேர்தலுக்காக திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மனு தாக்கல். திருச்சி சிவா என்னும் நான் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் அதிமுகவின் தம்பிதுரை. வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதா? பாமக சார்பில் அதன் தலைவர் அன்புமணி தாக்குதல்.
மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ். திமுக கூட்டணியில் ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அறிவிப்பு. திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக உள்ளார். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றம் செல்லும் நிலையில் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் ஆவார் என தகவல். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டின் முன்பு ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் போராட்டம். பதவி விலகக்கூடாது என வலியுறுத்தி முழக்கம். ஈரான் குண்டுவீச்சில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததில் மேலும் 2 இந்தியர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன கேப்டன் ஆஷிஷ் குமார் உள்ளிட்ட 2 இறந்ததாக அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை மூடலால் சிக்கியுள்ள 37 இந்திய கப்பல்கள். 1100 மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் பாகிஸ்தானிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நாடு முழுவதும் வீட்டிலிருந்தே பணி செய்யும் முறையை கொண்டுவர திட்டம். சீனாவில் பெட்ரோல் டீசல் ஏற்றுமதிக்கு தடை. ஈரானில் ஹோர்முஸ் நீரிணை மூடல் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படும் என்பதால் முடிவு. சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. 4 நாட்களில் 5240 ரூபாய் குறைந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைத்திடலாம் என எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்ததாக முதலமைச்சர் விமர்சனம். தங்கள் கட்சியின் வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் திமுக கூட்டணி உடையாதா என்று ஏங்கி கிடந்தார்கள் எனவும் கருத்து. கூட்டணி பேச்சுவார்த்தையை எல்லோரும் பாராட்டும் வகையில் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். எல்லாம் முடிந்தது என செய்தியாளர்களுக்கு கொடுத்த ரியாக்ஷன். விளக்கமளித்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு ஏறி